So I'm Tasneem Banu. I'm studying in Antigen Medical Institute and I'm second year student currently. நிறைய கன்சர்ன்ஸ் இருந்தது, நிறைய டவுட் இருந்தது. அப்பாக்கும் அம்மாக்கும் எப்படி இருக்கும், அங்கே வெளியில் போக முடியுமா, சேஃபாக இருக்குமா, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சாப்பாடு எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும். இங்கே தனியாக எங்கேயும் இது வரைக்கும் போனது கிடையாது, ஃபஸ்ட் டைம் வெளியில் தனியாக போகிறாங்க. இவ்வளோ கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் கிடைச்சிருக்கும், கரெக்ட்னோ. ஸோ இப்போ 2 years முடிஞ்சிருக்காங்க, சீனியர் ஆகிடுச்சு, சூப்பர் சீனியர் ஆகிடுச்சு. நீட்டுங்கிற ஒரு 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 ஐடியாவில் இருக்கிற, இல்லைனா எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு ட்ரீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஏதாச்சும் ஒரு மெசேஜ் தஸ்னிம்க்கு சொல்லணும்னு இருக்குன்னா அது என்ன சொல்லுவாங்க? ஸோ நீட் எழுதிட்டு மார்க்ஸ் நல்லா வரலன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்காம அடுத்தது ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து போகிறது, இல்லைனா வந்துட்டு அப்ராட் எம்பிபிஎஸ் பர்சியூ பண்ணணுன்னா இந்த மாதிரி கன்சல்டன்சி ஏதாவது அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கலாம். எப்படி இருக்குது யூனிவர்சிட்டி கிளாஸஸ்? எப்படி இருக்குது? மார்னிங் 8 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்ல, கிளாஸஸ் எப்படி இருக்குது? கிளாஸஸ் நல்லா இருக்குது, லெக்சர் எல்லாமே ஓகே. ரொம்ப ரொம்ப பயப்பட்டு நம்ம வெளிநாட்டில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தஸ்னிம் ரொம்ப பயப்பட்டு தான் வந்திருக்காங்க, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்களுக்காக என்ன மெசேஜ் சொல்கிறதுக்கு இருக்குது தஸ்னிம்க்கு? ஆக்சுவலி கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரும்போது தான் நமக்கு நிறைய திங்ஸ் தெரியும். ஸோ அதனால் எப்பயாவது பவுண்ட்ரிஸை தாண்டி வெளியில் வந்து கொஞ்சம் பார்க்கணும், நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்.